வணக்கம் மாணவர் செல்வங்களே. நான் இப்பொழுது உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன், அதாவது வகைக்கெழு தமிழில், இது ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் 11ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு போர்டுக்கு 12th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட், அது போக ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த கால்குலஸ் ஆரம்பிச்சிருக்கேன். கவனிங்க, உங்கள் சந்தேகம் இது இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் தமிழில் தான் சொல்ல போகிறேன், கொஞ்சம் இங்கிலீஷ் அப்பப்போ சொல்லிக்கிறேன். அதனால் தமிழ் வழி மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் இப்போ 11th படிக்கிறவங்க செகண்ட் வால்யூம் புக்கில் இருக்கும். நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, அதையும் நீங்கள் பார்க்கணும். இதையும் சொல்லிக் கொடுங்க. இந்த கணக்கெலாம் புக்கில் இருக்கா சில சம்மு. நான் சொல்லிக் கொடுக்க சம்ம நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மள ஸ்டேட் போர்டில் 11th கூடிய புக்கு, சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் புக்கு, அவங்கவுங்க புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப நல்லா செஞ்சு பாருங்கள். எக்ஸசைஸில் டூ இட் யுவர் செல்ஃப். ஓகே, கவனிங்க. அதனுடைய டெஃபினிஷன்லாம் நான் போகவே இல்லை, டைரெக்டாக சம்முக்கு போகிறேன். அந்த டெஃபினிஷன் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். எடுத்தோன்னே சொன்னோம்னா இப்போ தான் 11th போயிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரிய கஷ்டப்படுவீங்க. அதுக்காண்டி எப்படி மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரி நம்ம வாய்ப்பாடு முன்னாங்க 12 3 4 12 அப்படி படிக்கிற மாதிரி இந்த டிஃப்ரென்சியேஷனுடைய ஃபார்மாவை படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் தேவைப்படும், ரொம்ப அடிப்படை. அதனால் இதை மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கும் போச்சுல ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஒரு சம்மையை செஞ்சு முடிச்சிருவோம். இப்போ அப்படிலாம் செய்ய முடியாது. ஒரு சமைக்கு பல ஃபார்முலா தேவைப்படும். அதனால் இது ஃபுல்லாக ஃபார்முலா நீங்கள் திரும்ப திரும்ப படித்தா தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1, கான்ஸ்டன்ட் மாறிலி, ஏதோ நம்பர் தனியாக இருந்தால் அதுக்கு டிஃப்ரென்சியேஷன் 0. எக்ஸ் பவர் என் அடுக்கில் என்ன இருக்கோ அது முன்னாடி கொண்டு வந்துட்டு 1 செப்பரேட் பண்ணணும். ரூட் எக்ஸ் 1/2 ரூட் எக்ஸ், 1/x மைனஸ் 1/x ஸ்கொயர். இ பவர் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் இ பவர் எக்ஸ். ஏ பவர் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஏ இஸ் எனி நம்பர் கான்ஸ்டன்ட், ஏ பவர் எக்ஸ் இன்டு லாக் ஏ. லாக் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1/x, பட் பேஸ் வந்து ஈயாக இருக்கணும். சைன் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ். டேன் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். காட் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அதே மாதிரி தான் படிச்சிடும். சரியா? நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுதி படித்து எழுதி பார்த்துருங்க, அப்படின்னா தான் கணக்கு செய்ய முடியும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற கணக்கு அது படித்தா தான் செய்ய முடியும். அதனால தான் ஸ்டாண்டர்டாக சம் அப்படி போர்டில் இருக்கும். சம் செய்யும் போதில் கவனமாக கவனிங்க, புரியும். பாருங்கப்பா, dy/dx டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். dy/dxன்னு போட்டிருப்பாங்க. சில புக்கில் ஒய் டேஷ்னு போடலாம், அல்லது சிலவங்க y1ன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஒய்க்கு பல சிலவங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். எல்லாம் ஒன்று தான். சரி, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு இதெல்லாம் சும்மா பேசிக் தான். இது வந்து பேசிக் சம் தான். இதை வச்சு பயன்படுத்தி பெரிய பெரிய சம் செய்ய போகிறோம். அதனால் இதை முதல்ல புரியுதான்னு பாருங்கள். இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுன்னு அவசியம் இல்லை. முதல் கணக்கு மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்புறம் எழுதுன்னு அவசியம் கிடையாது. எக்ஸ் கியூப் ஒவ்வொன்றையாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒவ்வொரு டேர்மையாக. d/dx ப்ளஸ் d/dx ஆஃப் எக்ஸ் மைனஸ் d/dx ஆஃப் 9. இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இதை எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, எக்ஸ் கியூபை எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டிஃப்ரென்ஷியேஷன் சம் சேஞ்ச். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டேர்மையும் டிஃப்ரெண்ட் பண்ணணும். அதுக்கு மீனிங், டிஃப்ரென்ஷியேஷனுடைய மீனிங் இப்படி கொடுத்தா டிஃப்ரென்ஷியேஷன் அர்த்தம். சரியா? பாருங்கப்பா, இப்போ இது அடுத்த சம்மு, இது அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ் கியூபுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இந்த ஃபார்முலா பாருங்கள். பவர் இங்கே 3 இருக்குது, இந்த எண்ணுக்கு பல 3 இருக்குது.
ஃபார்முலா பிரகாரம் இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டு இதை ஒன்றை செப்பரேட் பண்ணிடுங்க. எக்ஸ் கியூபுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஒரு தடவை திரும்ப திரும்ப சொல்லிட்டோம்னா இனி வர கணக்குன்னு சொல்ல வேண்டாம். அதுக்கு தான் பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒன்றை செப்பரேட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ப்ளஸ் 6x², 6 அப்படி போட்டுருங்க. x² பவரை முன்னாடி கொண்டு வாங்க, 2x, 6 × 2ன்னு அர்த்தம். எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1, எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1 ஃபார்முலா. 9ங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃப்ரென்சியேஷன் 0 போடணும் அவசியம் இல்லை, நோ நீட். திரும்ப ஒருக்க சொல்கிறேன். 3x², 6 2s are 12, 6 2 12x ப்ளஸ் 1. கவனி, பவரை முன்னாடி கொண்டு வந்துரு, ஒன்றை செப்பரேட் பண்ணு. பவரை முன்னாடி கொண்டு வந்துன்னு சொன்னால் 26 போட்டுறாதீங்க, 2 × 6 12ன்னு எழுதணும். 2 ஒன்றை செப்பரேட் பண்ணால் பவர் 1 போடணும் அவசியம் இல்லை. எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1. -9 தனியாக கான்ஸ்டன்ட் இருந்தால் 0. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும், சார் இது பக்கத்தில் இருக்குல்ல, அப்போ இதுக்கு ஏன் போடல, இது மல்டிப்ளேயில் இருக்குது, 6x², அதனால் 12x. சரி சார், சப்போஸ் இதில் 8xன்னு தான் என்ன செய்ய, ஒவ்வொரு சம்மிலையும் எப்படி இருக்குன்னு சொல்கிறத பாருங்கள். இதில் 8xன்னு இருந்தால் என்ன செய்கிறது, எக்ஸுக்கு 1, 8 × 1 8, ஸோ 8. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எந்த டேர்ம் இருந்தாலும் சரி, தனியாக கான்ஸ்டன்ட் தான், டிஃப்ரென்ஷியேஷன் 0. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சம் சொல்கிறேன், கவனிங்க. அதனால் இந்த ஃபார்முலா நான் அந்த போர்டு அடிக்கிற நேரம் ஃபார்முலாவே உங்களுக்கு கண்ணில் வச்சுக்கோங்க, மெதுவாக பாருங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. y = 9x⁴ + 6x³ - 7x + 1 இப்படி இருக்கட்டும். dy/dx = பவரை முன்னாடி கொண்டு வாங்க, 4 × 9, 9ஓட 4 பெருக்கிடுங்க, அடுக்கில் 1 கழிச்சிருங்க. பவரை முன்னாடி கொண்டு வாங்க, 18, அடுக்கில் 1 கழிச்சிருங்க. வெறும் 7, எக்ஸுக்கு 1, 7 × 1 நம்பர் தனியாக இருந்தால் 0 எழுத வேண்டாம். இன்னொரு கணக்கு பாருங்கள். y = சரி x³ + 1/x² - x + 9 இந்த மாதிரி இருக்கு. x³ டிஃப்ரென்சியேஷன் 3x², 1/x². அப்படின்னா என்ன அர்த்தம், 1/x² மறந்துட்டுனா ஞாபகத்தை வச்சுக்கோங்கப்பா. x² மேலே கொண்டு போனீங்கன்னா x⁻². இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவரை முன்னாடி கொண்டு வந்தால் -2x. இந்த பவரில் 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா -3. இதை எப்படி எழுதலாம், -2 கீழே கொண்டாந்தீங்கன்னா அடுக்கில் 3 ஆயிரும். திரும்ப ஒரு பாருங்கள், 1/x² இப்படி எழுதணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், பவரை முன்னாடி கொண்டு வந்து 1 செப்பரேட் பண்ணு. 1 செப்பரேட் பண்ணுறதுல -2 -1, ஸோ -3. அடுத்தல பாருங்கள், பவர் -3 கிலோ x³ ஆயிரும், -2/x³. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் -2/x³. எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1, மைனஸ்க்கு மைனஸ், ப்ளஸ் இந்த 0. இதில் கூட ஒரு ஃபார்ம் நம்பர் உங்களால் முடிஞ்சால் படிங்க, தேவையில்லை. இது x⁻n, அதுக்கு டிஃப்ரென்சியேஷன் -n/x⁻n + 1. இங்கே பாருங்கள், இங்கே x² இருக்காப்பா, -2/2 + 1, அதான் 3 போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலா பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்களே அரைவ் பண்ணதான், சேர்த்து வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாலாம். சரியா, ரைட், புரியுதாப்பா? திரும்ப ஒருக்க பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அல்லது என்னுடைய நம்பரை வாங்கி நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ரைட், கவனிமா.
அடுத்தது y is equal to sin x plus e power x. இது ரெண்டு ஃபார்முலா தான். y dash நான் இனிமேல் y dash தான் போடுவேன். dy by dx எல்லாம் ஒன்று தான். sin xக்கு டிஃப்ரென்சியேஷன் cos x அந்த இருக்கு. sin x cos e power x டிஃப்ரென்சியேஷன் e power x. இப்போ ஒரு ஷார்ட்கட்டை படிக்கும் போச்சில் காசுக்கு சீல ஆரம்பித்தா மைனஸ் வரும். எதெல்லாம் சீல ஆரம்பிக்கணும் பாருங்கள். காட் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர். அங்கே பாருங்கள் கொசிக்கன் எக்ஸ், அதுக்கு ஃபார்முலா என்ன போட்டு பாருங்கள் மைனஸ். சீல ஆரம்பிக்கும் போச்சில் ஒரு மைனஸ் வரும். இது தூக்கத்தில் தெரியணும். sin x cos x minus x tan x secant square x cot x minus cosecant x secant x tan x cosecant x minus cosecant into cot x இப்படி மனப்பாடம் எல்லாம் சொல்ல தெரியும். சரியா? ரைட், கவனிங்கம்மா. அடுத்த சம் பாருங்க. இந்த இருக்கு, இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் சம். கவனிங்க, புரியும். y dash is equal to y dash is equal to y dash means dy by dx. x square க்கு டிஃபரன்ஷியேஷன் சொல்லு பார்க்கலாம். x square டிஃபரன்ஷியேஷன் 2x. வெரி குட். sin inverse x டைரக்டான ஃபார்முலா சொல்லு. 1 by root of 1 minus x square. log x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x. that's all. திரும்ப ஒர்க்க பாருங்க. x ஸ்கொயருக்கு 2x, sin இன்வெர்ஸ் x ஃபார்முலா, sin log x ஃபார்முலா. இதெல்லாம் சும்மா புரியுதுக்காண்டி ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட சம். அடுத்த சம் பாருங்க. y dash log பேஸில் e இருந்தால் தான் 1 by x. இங்கே பேஸில் என்ன இருக்குன்னு பாரு. சேஞ்ச் இன்ட்டு லாக் பேஸ் சேஞ்ச் ரூல்னு படிச்சிருப்பீங்க. படிக்கலை சிபிஎஸ்சி காரங்க லாக் படிச்சிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் கவனிங்க. லாக் நம்முடைய எய்ம் பேஸில் ஈ வேணும். நானாக போட்டது சேஞ்ச் த பேஸ் ரூல். இங்கே ஈ போட்டுட்டு இதில் ஈ போட்டுரும். இங்கே 10 எழுதணும். சம் இதுதான் இப்படி எழுதியிருக்கோம். இந்த ரெண்டும் கிராஸாக இருந்தால் விட்டுட்டு ஒரு லாக் அழிக்கலாம். இது இன்ட்டு. இது புரியணும். இது ஸ்டேட் போர்டுக்காரங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. சிபிஎஸ்சிக்காரங்க இது வரைக்கும் படிக்கலை, கவனிச்சுக்கோங்க. ஐசிசி படித்தவங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ரைட், இப்போ பாரு. இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அப்படியே போட்டுக்கோங்க. log xக்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x. அவ்வளோதான். இது இங்கே 1 by x போட்டு இது எழுதிக்கலாம். 1 by x போட்டு இங்கே எழுதிக்கலாம். அடுத்து பாரு ப்ளஸ் இது கான்ஸ்டன்ட் தனி டேர்ம் 0. இது மல்டிப்ளேயில் இருக்கனால அப்படி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். log பேஸ் x இன்ட்டு x. இதே மாதிரி log பேஸ் x. இதுக்கு முதல்ல சம்மே செய்ய வேண்டாம். பேஸும் இதுவும் ஒன்று போல் இருந்தால் ஆன்சர் 1. டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. இது லாகுடைய வேல்யூ. லாக் ஆஃப் ஏ டு த பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதனுடைய வேல்யூ 1. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் லாக் 10 பேஸ் இது 1 போல் இருக்குது. அதுவும் 1 தான். அதுக்கும் வேல்யூ என்ன ஆயிரும்? டிஃப்ரென்ஷியேஷன் 0. பேஸ் வேல்யூ இது 1 போல் இருந்தால் 1. ஸோ இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், தனி 0 ஆயிரும். இதுவும் கான்ஸ்டன்ட் 1 ஆயிரும். இது 1 ஆனதுனால 0. ஸோ இதுக்கு மட்டும்தான் ஆன்சர். log e to the base 10 into 1 by x. இதுதான் dy by dx. இந்த பேஸும் 1 போல் இருந்தால் 1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டமா? சரி, பாருங்கள். அடுத்து பாருங்கள். பாருப்பா, அடுத்த சம் பாருங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்கள். y இன்ட்டு அப்போ dy by dx இஸ் ஈக்குவல் டு பவரை முன்னாடி கொண்டு வாங்க.
மைனஸ் 1/2 எக்ஸ் பவர் பவரில் ஒன்றை செப்பரேட் பண்ணுங்கள். மைனஸ் 1/2 மைனஸ் 1 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 2 மைனஸ் 1 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2. பவரை முன்னாடி கொண்டு வந்து ஒன்றை கழிச்சிருக்கீங்க. லாக் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1/x உண்மை. பட் பேஸில் என்ன இருக்குது? 5 இருக்கிறதுனால என்ன சேர்க்க சொல்லியிருக்கேன்? log e 5. அடுத்தது பாருங்கள், sin x by cos x. இந்த கவனக்கு பார்ப்பா. sin x by cos xனா trigonometry ஃபார்முலா tan x. sin by cos tan. tan xக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? secant ஸ்கொயர் x. 2 power x. வெரி குட். 2 power x a power xன்னு அர்த்தம். 2 power xனா 2 power x into log 2. இந்த ஃபார்முலா a power xனா a power x into log a to the base e. சார் புரியல சார், கவனிங்க. மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்க, புரியும். எக்ஸு ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2x. இது 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. எக்ஸு ஸ்கொயர்னா 2x, இங்கே 2 பவர் எக்ஸ். உடனே என்ன செஞ்சிடாதீங்க, எக்ஸ் இன்ட்டு 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு போட்டுறாதீங்க. இது பவரில் எக்ஸு, பவரில் எக்ஸு கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்படி செய்யக்கூடாது. இதுதான் ஃபார்முலா. புரியுதா? 2 பவர் எக்ஸ். புரியுதாம்மா? எக்ஸ் ஸ்கொயர்னா எழுதிடலாம். 2 பவர் எக்ஸ், 2 பவர் எக்ஸ்னாலும் சரி. 5 பவர் எக்ஸ் அப்போ எப்படி எழுதுவீங்க? 5 பவர் எக்ஸ் இன்று என்ன எழுதணும்? log 5 to the base e. 10 பவர் எக்ஸ் 10 பவர் எக்ஸ் இன்ட்டு log 10 e. எந்த பவர் இருந்தாலும் சரி. ரைட், நல்லா கவனிச்சு எழுதுங்க. புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்கள். அதுலேயும் புரியலன்னா என்ன கேளுங்க. ரைட், அடுத்தது பாருமா. இந்த கணக்கு பாருங்கள். ஒய் எம்ங்கிறது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் அப்படி போட்டிருக்கேன். தனியாக இருந்தால் தான் 0. சீக்கன் இன்வெர்ஸுக்குரிய ஃபார்முலா 1. சீக்கன் இன்வெர்ஸ் ஃபார்முலா இருக்கா? கவனிங்க, சீக்கன் இன்வெர்ஸுக்குரிய ஃபார்முலா. இப்போ எப்படி நான் வந்து சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் tan இன்வெர்ஸ் எழுதினமோ அதே மாதிரி சீக்கன் இன்வெர்ஸுக்குரிய ஃபார்முலா இருக்குது. எழுதி போட்ட பிறகு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட், அது 1/√x into √1 - x வரும். எழுதி போடுறேன், அதுக்கப்புறம் செய்யுங்க அதை. ரைட், இந்த கணக்கு பாருங்கள். இதில் லாகு தெரியாதவங்களுக்காண்டி லாகை சொல்லி கொடுத்துட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் கவனிங்க. log x cube log m பவர் n அப்படின்னா பவரை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. log m. அப்போ log x cube அப்படின்னா 3 முன்னாடி கொண்டு வந்த பிறகு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இதை கொடுத்துருக்கிறத முதலே சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ பாருங்க, dy by dx is equal to, இது எப்படி எழுதலாம்? 3 log xக்கு 1/x. வெறும் log xனா பேஸில் ஈன்னு அர்த்தம். டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்தவரை வேறு எதாவது கொடுத்தா தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். 3 சைன் இன்வெர்ஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். நான் சீக்வன்ஸுக்கு இப்போ எழுதி போட்டிருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கே கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2 பவர் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எவ்வளோமா? 2 பவர். பார்த்தியா, எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வேறு, 2 பவர் எக்ஸுங்கிறது வேறு. எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2 பவர் எக்ஸ். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. என்னமா? கே இன்ட்டு 2x. இது புரியுதா? இதாக தெரியலன்னா திரும்ப கேளுங்க. இந்த சிபிஎஸ்சிக்காரங்க இந்த லாகை ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் இருந்தால் முன்னாடி கொண்டு வந்துருங்க. அந்த மெத்தடில் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். log x, log xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1/x. ஸோ 3/x. sin inverse xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 3/1 - x². kx ஸ்கொயர்னா 2x, k 2x. ரைட், அடுத்து கவனிங்க. y is equal to e power x into sin x.
மீண்டும் ஒருக்க சொல்கிறேன், y is equal to இது வேற, இங்கே இன்ட்டு இங்கே ப்ளஸ், இது வேற இது வேற. இதுக்கு டைரெக்டாக ஃபார்மா எழுதிடுவீங்க, e power xக்கு e power x sin x cos x. இது வேற, பட் இங்கே மல்டிப்ளையில் இருக்குது. இதுக்கு பேர் ப்ராடக்ட் ரூல். புரியுதாமா? ப்ராடக்ட் ரூல் என்னது? பெருக்கல் விதி. எப்படி செய்கிறது? யூவி மெத்தடு சொல்லுவாங்க. u இன்ட்டு v, u அண்ட் v ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். u எப்படி பண்ணுற, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னா முதல் டேர்மை அப்படி வச்சுக்கிடணும், ரெண்டாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் dv பை dx ப்ளஸ் ரெண்டாவது டேர்மை அப்படி வச்சுக்கிடணும் du பை dx. ரெண்டாவது டேர்ம் அடிச்சு முதல் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பாருங்கள், தனித்தனியாக செய்ய வேண்டாம், இது சாதாரண பேசிக் சம் தான், மறைச்சி வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. dy பை dx இஸ் ஈக்குவல் டு யூவி மெத்தட்னு சொல்லியிருக்க ப்ராடக்ட் ரூல். e பவர் x அப்படி வச்சுக்கிட்டு sin xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்டெப்னா ஒரு சம்முக்கு மட்டும் ஸ்டெப் எழுதிக்கோங்க, ப்ளஸ் sin x அப்படி வச்சுக்கிட்டு d பை dx ஆஃப் e பவர் x. யூவி மெத்தட் எழுதியிருக்கேன். அப்போ e பவர் xக்கு e பவர் x, sin xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் cos x ப்ளஸ் sin x அப்படி வச்சுக்கோங்க, e பவர் xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் e பவர் x. இது எல்லாரும் செஞ்சுருவீங்க. இந்த ரெண்டு பக்கமும் e பவர் xை பொதுவாக வேணால் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க. cos x ப்ளஸ் sin x. சிம்பிளிஃபிகேஷன் தான் இதுக்கு முக்கியம். நீங்கள் ஒரு சம் செஞ்சுருப்பீங்க, அவங்க ஆன்சர் ஒரு கொடுத்துருப்பாங்க, சிம்பிளிஃபிகேஷன். நான் உங்களுக்கு சொல்கிறது முதல்ல ஹவு டு டிஃப்ரென்ஷியேட். அதில் டிஃப்ரென்ஷியேட் எப்படின்னு பார்த்துட்டு e பவர் xை முடிஞ்சால் எடுங்க. சிம்பிளிஃபிகேஷன் 11th 12th வந்த பிறகு ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி சிம்பிளிஃபிகேஷன் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, வணக்கம், நன்றி. மீதி உள்ள சம்மை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.